ஜனவரி 4, 2026 பேப்பரும். பொதறிவு. கனடா கோப்பை. கனடா கோப்பை என்னது? பல விளையாட்டுப் போட்டிகள் உள்ளடக்கியது தான் கனடா கோப்பைன்னு சொல்கிறாங்க. பல விளையாட்டுப் போட்டிகள் 1, 2 பல விளையாட்டுப் போட்டிகளை குறிக்கிறது தான் அந்த கனடா கோப்பை. கனடா கேப். கனடா கோப்பை. கனடா கப்பு என்னென்னா குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா சர்வதேச ஹாக்கி போட்டி, கோல்ஃப் போட்டி, கனடா கால்பந்து தங்கக்கோப்பை, T20 கிரிக்கெட்டு, T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டு எல்லாத்தையும் குறிக்குங்கிறாங்க அந்த கனடா கப்பு. பொதறிவு. பேரூராட்சிகள் தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம். தமிழ்நாடு மாவட்ட நகராட்சி சட்டம் 1920 கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன. 1920 கீழே தான் நிர்வகிக்கப்படுகின்றன. 20 கீழே. மாநிலத்தில் 528 பேரூராட்சிகள். மொத்த மாநிலத்தில் 528 பேரூராட்சிகள் இருக்காது. 4 தரங்களாக அடிப்படை வகைப்படுத்துள்ளது. பேரூராட்சி இருக்குது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாவேந்தர் பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் மீதுள்ள பற்றினால் தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிராந்தையர் நூலுக்கு பாரதிதாசன் பிசிராந்தையர் நூலுக்கு 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். ஜனவரி 4, 2026. சிலம்பு செல்வன் மாப்போ சிவஞானம். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இவர் திருத்தணியை மீட்க போராடி வெற்றி கண்டவர் சிவஞானம். மொழிவாரி மாநிலங்களில் இந்த மாநிலம் பிரிக்கப்பட்ட போது திருத்தணி மீட்டெடுக்க ரொம்ப போராடி வெற்றி கண்டார் சிவஞானம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக சிவஞானம் மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக 1966 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். 1966 சாகித்ய அகாதமி விருது பெற்றார் சிவஞானம். இந்திய ராஜஸ்தானில் தான் மகாராஷ்டிர மாநில விலங்காகும். இது பேர் என்னன்னா மலபார் ராஜஸ்தானில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அணில்கள் மலபார் ராஜஸ்தானிகள் எங்கே இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி சாயத்ரி மலைக்காடுகளில் காணப்படுகிறது. இந்த ராட்சச அணில் மேற்கு தொடர்ச்சி மலை சாயத்ரி மலைத்தொடரில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் உழைக்காதவன் ஒருபோதும் நேராகவே சிந்திக்க மாட்டான். சோம்பேறித்தனம் மனதை கோணல் வழிக்கு இட்டு செல்லும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. மனதை கோணல் வழிக்கு இட்டு செல்லும். ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடாமல் சிந்திப்பது
ஒரு வகை மனவியாதி. ஹென்றி ஃபோர்டு.